ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஆண்டுகளுக்கு தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் இடையேயான வேறுபாடுன்னு சொல்லி சம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா P இன்டூ ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 பிளஸ் ஆர் பை 100. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். இப்போ P ஈக்குவல் டு ₹8,000, R ஈக்குவல் டு 5%, N ஈக்குவல் டு 3 years. ஓகேங்களா? இப்போ இந்த சம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம P என்னன்னா 8,000 இன்ட்டு R என்னன்னா 5%, 5/100 the whole square இன்ட்டு 3 plus R by 100. R என்ன 5/100. ஓகேங்களா? அப்படியே போட்டு அடுத்து 8,000 இன்ட்டு 5/100 the whole square. இப்படி 5/100 இன்ட்டு 5/100 எழுதலாங்களா? 5/100 into 5/100 into 3 plus 5/100. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? இங்கே 100 வரும். அப்போ ஸோ மேலே என்ன 100 மல்டிப்ளை பண்ணும்போது 300 ஆயிரும். அப்போ 300 plus 5 305. 305 divided by 100. அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா சரி. இங்கே 2 சைஃபர், இங்கே 2 சைஃபர், இங்கே ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 15 is 5, 2 5s are 10 போட்டுக்கலாங்களா? இங்கே 1 2 is 2, இங்கே 8 இருக்கா? அப்போ 4 2s are 8. ஓகேங்களா? இங்கே 4 இருக்கு, இங்கே 100 இருக்கு. ஸோ 1 4 is 4, 25s are 100 வந்துருமா? அப்போ 1 5 is 5, 5 5s are 25. ஓகேங்களா? இந்த 5ஐயும் இதையும் அடிச்சோம்னா 1 5 is 5, 6 5s are 30, 1 5 is 5. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 61. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 61ங்கிறது தான் ஆன்சர். நான் உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்காக எக்ஸாம்பிள் சம் 2 தரேன். அதை போட்டு பார்த்து ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் அந்த எக்ஸாம்பிள் சம்மு. இப்போ P ஈக்குவல் டு 16,000, R ஈக்குவல் டு 5%, N ஈக்குவல் டு 3 years. இதில் கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையேயான வேறுபாடு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சம் பாருங்க. P ஈக்குவல் டு 5,000, R ஈக்குவல் டு 10%, N ஈக்குவல் டு 3 years. ஓகேங்களா? இந்த 2 சம்மையும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.